அன்பர்களுக்கு வணக்கம். ஆரம்பாடி சித்தர் பாடல் எண் 89 பார்ப்போம். இப்பாடலில் கல்கிநாதனாக பிறப்பதற்கு முன்பிறவி ஒன்றை இப்பாடலில் ஆரம்பத்தில் சொல்லுகிறார். சித்தர் அகிலம் முழுவதையும் தன் பாடல்களால் திரட்டி உருவாக்கப்பட்ட நூல் அகிலத் திரட்டு என்ற நூல். இந்த நூலின் மைய குரு ஐயா வைகுண்டர். அவருடைய பதியில் இருக்கும் சின்னம் தாமரை மலரும், அதன் நடுவில் ஒளிச்சுடரும். இது ஆன்மீக தத்துவத்தின் அடிப்படை. இதை மையமாக வைத்து தனது தீர்க்க தரிசனங்களின் மூலம் மனித சமுதாயத்தை மேம்படுத்தி எண்ணங்களில் சீர்திருத்தங்களை கொண்டு வந்து நாட்டில் அடிமைகளாக இருந்த ஒரு குலத்தாரை அடிமை தலையிலிருந்து விடுவித்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆன்மீகத்தில் புரட்சியையும் ஒளியையும் ஏற்படுத்தியவர் ஐயா வைகுண்டர். மலையாள சாம்ராஜ்யத்தின் சில வேண்டாத கற்களை பிடுங்கி எறிந்து ஆன்மீக புரட்சி ஏற்படுத்தியவர் ஐயா வைகுண்டர். அந்த அகிலத்தீரட்டு நூலிலும் மறுபடியும் தான் பிறந்து வருவேன் என்று கூறியிருக்கிறார் ஐயா வைகுண்டர். அதையே அறம்பாடி சித்தரும். இந்த பாடலில் ஐயா வைகுண்டருக்கு பின்னால் வரக்கூடிய கல்கிநாதனின் பிறவி பற்றி சொல்லுகின்றார் சித்தர். நளினியின் நடு இதழ் மேல் நாரணத் திலகம் தாங்கி அகிலம் திரட்டியே அறமாய் ஆன்மீகம் செழிக்க அண்ணல் அரும்பணி முடித்த பின்னம் உதித்தது என்று சித்தர் சொல்லும்போது, ஐயா வைகுண்டர் இவ்வுலகத்தில் அவதரித்து தன் பணிகளை முடித்து ஒளியாக மேலே ஏறி சென்று அவதாரத்தை முடித்து கொண்ட பின்பு அடுத்து வந்த அவதாரத்தின் தோற்றம், அதன் வருடத்தை பற்றி சொல்லுகிறார். 11 3 கூடும் பின் பணி முதல் திங்களாண்டின் பிறை வளர் 11ஆம் திங்களொன்றில் தவமாய் பொன்னிதழ் விரிய புடம் போட்ட தேவ குணன் தன்னில் பூத்து புவனம் மீட்க வந்த புதையலை புல்லர் அறியாததை என் சொல்வேன் என்கிறார் சித்தர். 11 என்றால் தமிழில் 100 பாடல்கள் வீதம் 1000 பாடல்கள் நாடாண்ட மன்னர்கள் இயற்றிய நூற்களின் தொகுப்பு. 10 என்ற நூல் கல்கிநாதன் என்ற கலியுக அவதாரத்தின் பிறவி வருடத்தை சொல்வதற்கு இந்த 11 என்ற வார்த்தையை சித்தர் உபயோகிக்கிறார். அப்ப 1000 அதனுடன் 11 சேர்க்கவும் 1011. அவனுடன் 3 கூட்டும்போது 1014 வருகிறது. இது தமிழ் வருடங்களின் எண்ணிக்கையா என்பது ஜோதிட வல்லுநர்கள் ஆராய வேண்டிய விஷயம். தமிழ் வருடங்கள் மொத்தம் 60. இப்படி சித்தர் சொல்லும் வருடத்தை கணக்கிட வேண்டும். மேற்குறிப்பிட்ட அந்த 1014ஆம் வருடத்தின் பின்பணி முதல் திங்களாண்டின் என்றால் பனிக்காலத்தின் உச்சம் தை மாதம் பின்பணி என்று சொல்லும்போது அது மாசி மாசம் இருக்கலாம். மாசி மாதத்தின் பிறை வளர் திங்களொன்றில் என்றால் வளர்பிறை 11ஆம் நாளில் பிறந்தவர் என்ற பொருள் வருகிறது. தவமகனாய் பொன்னி இதழ் விரிய புடம் போட்ட தேவகுணம் தன்னில் பூத்து புவனம் மீட்க வந்த புதையல் கல்கிநாதன் என்பதை புல்லர்கள் அறியாமல் போனதை என்னவென்று சொல்வேன் என்கிறார் சித்தர். இவ்வண்டம் முழுவதும் அடக்கியாளும் பரம்பொருளே என்று இறைவனிடம் முறையிடுகிறார் சித்தர். ஐயா வைகுண்டர் முழு ஞானம் பெற்று ஒளியான பிறகு அவருக்கு ஆலயம் அமைக்க பக்தர்கள் முயன்றபோது சில கயவர்கள் சூழ்ச்சி செய்த பல செய்து தடுக்க பார்த்தார்கள். அதை போலவே முல்லை நிலத்தில் உதித்த கல்கிநாதனை சுற்றிலும் அங்கெல்லாம் சுற்றி வந்த கல்கிநாதனை கருணை இல்லாமல் இருட்டு நேரத்தில் கூட ஐயனின் கால் தடங்களை கூட கொலை வெறியால் துரோகிகள் அழித்தார்கள் என்பதை அங்கமர்ந்து நான் கண்டேன் என்கிறார் சித்தர். கல்கிநாதனின் தலையெடுக்க வந்த ஆளால விஷம் கொண்ட வீரிய துஷ்டர்களும் வீரியமாய் அவரை பின்தொடர்ந்து ஐயனின் தலையெடுக்கும் நோக்கில் சென்றதை நான் பார்த்தபடி சிரித்தேன். இவ்வுலகில் புகுந்துள்ளது செவ்வேள் முருகனுடைய பொன்னுயிர் என்பதை இந்த பொல்லாதவர்கள் அறியவில்லையே. எனவே ஈசனுடைய பாசறையில் பக்தியோடு வாழுகிறோம் என்று சொல்லும் நீசர்கள் இவ்வுண்மை தெரியாமல் உண்மையான ஆன்மீக அறிவின்றி புன்கண்ணால் சுற்றித் திரியும் நீசர்கள் அழிந்து போவார்கள் என்கிறார் சித்தர். எம் கல்கி வேந்தனை மறுதலிக்கும் யாவரையும் அந்த விஷ்ணு பகவானை மன்னிக்க மாட்டான். பாவக்கடலுள் மூழ்கிப் போவார்கள். உலகத்தின் தென் திசையில் குறித்த திருமேனி உடையவன் தெய்வத்தாய் உமையாளின் பார்வையில் உப்புச்சுவையூறும் நெய்தல் நிலப்பரப்பில் நலமுடன் ஒளியாக ஒளிர்வான். கடல் அன்னை தாளாட்டும் தென் திசையில் உதித்த மன்னவன் எந்தெந்த நாடுகளையெல்லாம் வென்று அரசாளப் போகிறான் என்பதை அவன் பேசும் பேச்சுக்களை கேட்க இரு செவியும் உடையவனாக காத்து கொண்டிருப்பதாகவும் அல்லும் பகலும் அவன் திருவடிகளுக்கு தொண்டு செய்யும் பாக்கியத்தை வேண்டி என் வாழ்வை அர்ப்பணித்தேன் என்கிறார் சித்தர். காலையில் மாலையிலும் இறைவனை தங்கள் வேதங்களால் இன்னிசை எழுப்பி வேதங்கள் ஓதும் அரபுலகின் மொழிகளை கல்கி நாதனின் கைகளுக்குள் மலர்ந்த தாமரையின் 3 இதழ்கள் சுக்கிரமேட்டிலும் குருமேட்டிலும் முடக்கத்தை கொடுக்கும் சனிமேட்டிலும் மயிலின் தோகை போல் விரித்து நிற்கும் அழகினை தூங்காமல் இருந்து நான் வியந்து பார்த்தை உங்களுக்கு சொல்கின்றேன் என்கிறார் சித்தர். அழித்து கொள்ள வேண்டும் என்ற வெறியுடன் சுற்றித் திரியும் வேங்கைகளும் பசியோடு இறை தேடி பாய்ந்து வரும் சிங்கங்கள் போன்றவர்களும் தங்களுடைய வீராவேசங்கள் குறைந்து குணம் இழந்து ஐயோ இவனை பற்றியா இப்படி நடந்தோம் என்று நம் தங்க மகனின் கால்களில் பணிந்து
மண்டியிட்டு வணங்கும் மெய்சிலிருக்கும் காட்சிகளை மீண்டும் மீண்டும் என் ஞான திருஷ்டியில் கண்டேன். அரவங்கள் என்ற பாம்பு கூட்டங்கள் கூட்டம் கூட்டமாக சுற்றித் தெரியும் அடர்காடுகள், ஐயனுக்கு பொன்னான வீடு, ஆந்தைகளும் காக்கைகளும் அத்தனையும் ஐயனுக்கு தோழர்கள் என்பதை நான் அறிவேன் என்கிறார் சித்தர். பாடிடும் பறவை கூட்டங்கள் இவன் முகம் பார்த்து இவனை புரிந்து கொண்டு இவன் செல்லும் இடங்களில் எல்லாம் சுற்றி சுற்றி கூவிக்கொண்டு மரங்களில் அமர்ந்தமர்ந்து வலம் வரும் ஐயனின் வீட்டில் ஏராளம் குருவிகள் கூடு கட்டும் காட்சியை பார்க்கலாம். குயிலின் ஓசையை அவன் இருக்கும் இடங்களில் கேட்கலாம். அவன் அருகில் பைங்கிளிகள் பறந்து வந்து அமர அவைகளுக்கு பழங்களை உணவாக கொடுத்து அகம் மகிழ்வான் நம் அன்புநாதன் அவனுக்காக காத்து நிற்கும் உங்களைப் போன்ற உள்ளங்களே அவன் வாழும் ஆலயம். கருணை கொண்ட காவியம், புதியவர்கள் போற்றும் பொக்கிஷம், இதைவிட வேற என்ன வேண்டும் பரம்பொருளே என்கிறார் சித்தர். தெய்வத்தின் திருமணதை இவன் தெய்வீக புருஷன் என்பதை அறியாமல் அவன் மனதை புண்ணாக்கி அறம் சிதைப்போர் நிலை கொண்டு நிற்கும் நாட்டின் மையத்து மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் அழிந்து போகும் அவலத்தை மக்கள் அறியார்களே. விண்ணில் ஒலிக்கும் அழுகுரல் பாட்டை என் உள்ளத்தில் கேட்டேனே. நல்லோர்களும் ரிஷிகளும் முனிவர்களும் சித்தர்களும் ஒன்றிணைந்து உருவாக்கிய தென்னிலம் தந்த இந்த திருமண்ணில் வந்திறங்கி பாவங்கள் செய்யும் ஒருவரையும் தர்மம் சும்மா விடாது. அவர்கள் செய்யும் கொடு வினைகளால் உலகின் நடுக்கண்டமே நடுநடுங்கி நாடுகள் அலறிட, பல நகரங்கள் புதைந்து போக, பூகம்பத்தால் மண் விழுங்கும் நாழிகையை என் முக்கண்ணால் கண்டேன் என்கிறார் சித்தர். சிவனாரது சினத்தால் சிதையப் போகும் நிலத்தை இனிமேல் மீட்டெடுக்க யாரால் இயலுமோ? அவனின் மகனின் இறையாட்சி இம்மண் மீது மனம் வீசி அறத்தின் விளைவாக அனைத்தும் தழைத்தோங்க, நல்லோர்கள் ஒன்றிணையும், தேவ செய்தியை முரசறைந்து பண்பாளர்கள் பகர்ந்திட, மகிழ்ச்சி வெள்ளத்தில் மக்கள் ஆர்ப்பரிக்க செய்தி சொல்வேன். என்னை ஆளும் அன்புநாதனே. நம்முப்பாட்டன் காலத்தில் நடந்தது போல் முத்தமிழ் அறிஞர்கள் வேத வித்தகர்கள் கற்பிக்கும் குருகுலத்து திண்ணை பள்ளிகள் அவன் ஆட்சியில் வந்துவிடும் உண்ண உணவும் உடுத்த உயர் ரக துகிலும் கிடைக்கும். உன்னதமான குருகுலத்தை பழமை விரும்பிகளான எம்மை போன்ற உண்மை ஆன்மீகவாதிகள் ஒரு சிலர் இந்த உண்மையை அறிகிறோம், எம்மை தவிர வேறு யாரும் அறியாரே. இதை சிவனாரும் நன்கறிய உலகத்தாரே உங்கள் செவி குளிர நான் வாக்கு தந்திருக்கிறேன் என்கிறார் அறம்பாடி சித்தர். வணக்கம்.